ஓகே. ஐ திங்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஒரு சண்டே ஈவினிங் வீக்கெண்டில் ஜாயின் பண்ணி டெக் பற்றி பேசுகிறதுக்கு ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தென் டு த நியூ பீப்புள், திஸ் இஸ் Virudhunagar Techies, but not just for the Virudhunagar people, to bridge the gap between academics, professionals and tier 1 tier 2 city professionals. இவங்க எல்லாருமே பிரிட்ஜ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த டெக் கம்யூனிட்டி. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வி ஹாவ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ் எவ்ரி வீக். ஆன்லைன் ஈவெண்ட்ல இந்த வேர்ட் ஆஃப் த வீக் எதுக்காக அப்படின்னா, நிறைய செஷன்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். நிறைய ஈவெண்ட்ஸ் சென்னை, பெங்களூர்ல நடக்கும் காமனா. அங்கே என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களே ரிப்பீட்டடாக வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் வந்துட்டு பேசுகிற மாதிரியோ இல்லை அதை நம்ம கேட்டுட்டு மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு புதுசாக ஒன்று கற்றுப்போம், ஆர்எல்ஸ் ஒரு நெட்வொர்க்கிங்காக மட்டும் அங்கே போவோம். திஸ் இஸ் லைக் அ குரூப் டிஸ்கஷன். திஸ் இஸ் அன்மியூட் யுவர் மைக்ஸ். லைக் இங்கே யாரும் மியூட் பண்ணிட்டு அமைதியாக ஒரு ஆள் பேசுகிறத கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த செஷனோட மோட்டோவே அதுதான். எல்லாருமே அன்மியூட் பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன பர்டிகுலர் டாபிக் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அந்த வேர்டு கூட இல்லை அப்படின்னா அஜெண்டாவே இருக்காது சுத்தமாக. அப்படின்றதுனால வி ஹவ் கெப்ட் தட் வேர்ட் அஸ் ஒரு அக்கௌண்டிங் பார்ட்னர் மாதிரி. ஸோ இன்னைக்கு இந்த வீக்குக்கான வேர்டு என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ், கேமரா ஆன் பண்ண முடிஞ்சவங்க யூ கேன் ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் கேமரா. அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் செஷன்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா just take a screenshot and post it on LinkedIn. It will this is not for Virudhunagar Techies marketing. It will show that you are actively participating in such event. அந்த மாதிரி நீங்க உங்க ப்ரொஃபைலையும் சொல்லிக்கிறதுக்கும் it will be good. If not comfortable, that is totally fine. So yeah, we can start. யாராவது ஒருத்தவங்க நீங்க யூஸ் பண்ற ஓப்பன் சோர்ஸ் டூல் என்ன, அது எப்படி வந்துட்டு உங்களோட ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த ஒர்க்ல வந்துட்டு அது சால்வ் பண்ணுது, அது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டு ஆட்டோமேட் சம்திங் ஆர் டு அச்சீவ் சம் டாஸ்க், இதெல்லாமே யூ கேன் ஷேர். அண்ட் பிஃபோர் தட், யாராவது ஓப்பன் சோர்ஸ் டூல்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா ப்ளீஸ். எனி மைக்ஸ் ஆர் கேமரா டர்ன் ஆன் ஆகுமா? எனக்கு தெரிஞ்ச லெவல் சொல்றேன். மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். எனக்கு ஓப்பன் சோர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வெறும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஆங்கிள் தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே எனக்கு தெரியாது ஓப்பன் சோர்ஸ் என்னன்ட்டு. ஸோ லேட்டராக தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு ஓப்பன் சோர்ஸ்னா ஜஸ்ட் ஃப்ரீ மட்டும் கிடையாது. ஸோ அதுக்கான ஆக்சுவல் சோர்ஸ் கோடு வந்து இந்த மாதிரி இதில் வெர்ஷன் இல்லை அவைலபிளாக இருக்கும். ஸோ அது ஏன் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, மேபி அது யூஸ் பண்ணுறவங்க ஆக்சுவலாக அதில் என்ன மாதிரி ஒர்க் நடக்குது அந்த டூலில் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான கிளியர் ஒரு விசிபிலிட்டி இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறவங்க. ப்ளஸ் வந்து அதை மேபி அவங்களுக்கு ஏதாவது வேற மாதிரி யூஸ் பண்ணணும், அதில் ஏதாவது ஜஸ்ட் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிட்டு யூஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து அவங்க மாடிஃபை பண்ணதை ஆக்சுவல் சோர்ஸ் கோட்க்கு பிஆர் மாதிரி ரைஸ் பண்ணி அதை மேபி ஆக்சுவல் கான்ட்ரிபியூட்டரோ இல்லை மெயின்டெனன்ஸோ அதை பார்த்துட்டு அதில் ஓகே எல்லாமே ஓகே, மேபி எதுவும் கோடை பிரேக் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க அந்த இதை மர்ஜ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்கிறத அவங்க எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. மீன் ஃப்ரீனா வெறும் பெய்டு அந்த ஆங்கிள் இல்லாமல் ஃப்ரீடம், அதை நமக்கு ஏத்தாப்புல ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாற்றிக்கலாம், ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. நீங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க மாரிசன் உங்க டே டு டே ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்ல? ஓப்பன் சோர்ஸா? ஓப்பன் சோர்ஸா பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஐ திங்க் ஆன்சிபிள் ஓப்பன் சோர்ஸ்ன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு நாட் ஷுவர்.
ஓப்பன் சோர்ஸ் ரீசெண்டாக காலையில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மேபி நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணலன்னு தெரியல. இப்போதைக்கு எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரது ஆன்சர் வருது. ஓகே. ஓகே. Okay. Any other tools from anyone else? ரொம்ப நல்ல அமைதியா இருக்கேன். ஸோ என்னோட ஒர்க்ல வந்துட்டு I'm a DevOps engineer, as you people know. லைக் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதே வந்துட்டு சிஇசிடிலாம் ஜென்கின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப வாஸ்ட்லி யூஸ்டு டெவாப்ஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல். அதுதான் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேஷன் எல்லாமே போயிட்டுருக்கோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். எனி அதர் டூல்ஸ் அதே மாதிரி? நான் நேற்று டாபிக் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக பார்த்தேன் நெட்ல எந்த மாதிரி இருக்குங்கிறத. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸுங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கிறத பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ விக்கிபீடியான்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து கண்டென்ட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோடையோ இல்லை ஒரு பிராண்டோட ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்க டீட்டெயில்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து யாராலும் கண்டென்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுல. ஸோ அதே மாதிரி இப்போ ஓப்பன் சோர்ஸுங்கிறது அந்த கண்டென்ட் மாதிரி நம்ம சர்வீஸ், அதாவது கோடு ஜென்ரலா யூஸ் பண்ற மாதிரி. ஸோ யாராலும் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைடு வந்து டெவலப்பர்ஸ் அதை வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அதை ரியல் யூஸ் கேஸ் பார்க்குறப்போ வந்து பைத்தான் அந்த இது வந்து அதே மாதிரி தான். ஸோ ரியாக்ட் மெட்டாவோடது அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாமே இது கீழே வரும்ல, ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே. ஓகே. ஈவன் லினக்ஸ் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ், ரைட்? எக்ஸாக்ட்லி. ஸோ அது நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது அதுலேருந்து கிரியேட் ஆன ஓஎஸ்எஸ் ஏதாவது கோட் பண்ண முடியுமா மோகன்? டெபியன், உபுண்டு, பெடரோ, இது மாதிரி நிறைய ஓஎஸ்எஸ் இருக்கு. யூனிக்ஸ், சென்டோஸ், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஓகே. நீங்க வேற என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க மோகன்? நான் டெவலப்பரு. ஸோ நான் ரெடிஷ், அப்புறம் போஸ்ட்கிரஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ லைக் ரீசன்ட் ஏஐ ஸ்கில்ஸ் ஆல்சோ நிறைய இருக்கு ஓப்பன் சோர்ஸ்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி. ஏஐ ஸ்கில்ஸ் மீன்ஸ் லைக் ஓப்பன் சோர்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும்ல. இப்போ அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு கிளாட்ல நம்ம ஸ்கில்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், கரெக்டா? ஆமா. ஸோ அதெல்லாமே இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்றப்போ ஸோ நம்ம ஸ்கில் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப பெட்டரா இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய இதெல்லாம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் லைக் இப்போ எப்படி ஆல்ரெடி ப்ரீபில் டூல நம்ம எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கில்ஸும் வச்சிருக்காங்க. ஓகே, புது விஷயம். ஏதாவது ரெஃபரன்ஸ் லிங்க் இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க சாட்ல. ஸோ இந்த குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ் இதுவும் ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா. Any other tools? Ma'am, Docker. Docker, Kubernetes. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஃப்ளட்டர் டெவலப்பர். கேட்குதா எல்லாருக்கும் வாய்ஸ்? கேட்குது. ஓகே. கொஞ்சம் லோவாக இருக்கா? நவ் ஃபைன். ஓகே. ஸோ நான் வந்து ஃப்ளட்டர் டெவலப்பர். இங்கே மேக்ஸிமம் தெரியும்.
ஸோ என்னோட டே டு லைஃப் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஓகே. ஸோ எனக்கு வந்து அது ஆக்சுவலாக அதோட சைஸ் வந்து அதிகம். ஓகே. நம்மளுக்கு வந்து நிறையா மெமரி தேவைப்படும். பட் இன்ன வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ அது பார்க்குற வரைக்குமே ஈஸியாக தான் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது ஈஸியாக இருக்குது. இன்னும் நம்ம அந்த ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணதுனால ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ சஜஸ்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா VS கோட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் எல்லாமே ஃபுல்லாக நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தாங்க. நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோடெக்ஸு, கிளாடு, ஓப்பன் கோடு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்து ப்ராஜெக்டை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்டில் இருக்கோமோ அதுலேருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுலேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டுக்குரிய டவுட்ஸ் இது எல்லாமே நம்மளோட அந்த இதுலேயே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வந்து பெட்டராக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக டெக்ஸ்டாப் அப்ளிகேஷன் ஓப்பன் கோடாக இருந்தாலும் சரி இல்லை கிளாடாக இருந்தாலும் சரி அது பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளே போய் பர்டிகுலராக இருந்துட்டு செப்பரேட் டேப் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்டிகுலராக அதில் போய் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தது வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூஸிங் ஆல் டெவலப்பர் ஏஐ டூல்ஸ். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு செஷனும் நமக்கு கிடைச்சதுல லைக் கிளாட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக வி கேன் யூஸ் ஓப்பன் கோட். அதை வச்சு நம்ம வந்து ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணி அது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா சண்முகராஜ்? இன்னும் எனக்கு ப்ராக்ரஸ்லாம் இருக்குது. இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணலை. பட் நான் கெர்மிஸ் யூஸ் பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்டை நான் ஓப்பன் கோட டெக்ஸ்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் நான் 3 டேப் வந்து செப்பரேட்டாக 3 டேப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டேப்லையுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக நான் 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாடியூலும் எவ்வளவு ஸ்பீடாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்பிக்கல் தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஏஐ மாடல் இருக்குது. ஸோ அந்த இதுலேயுமே எவ்வளோ ஸ்பீடாக வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொல்யூஷன் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிப்பிக்கல் பார்த்தீங்கன்னா மற்றதை அதர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதில் இன்னொன்று நான் ஃபேஸ் பண்ண இதை நான் சொல்கிறேன். அது ஒன் டைம் ஓப்பன் கோடை பொறுத்த வரைக்கும் அந்த டிப்பிக்கலில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஏன்னா அதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன இஷ்யூனா அது ஒரு டைம் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் கொடுத்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த சொல்யூஷன் வந்து எனக்கு இன்னும் பெட்டராக கேட்டேன் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் அதுக்கு தெரிஞ்ச அந்த பர்டிகுலர் அந்த சொல்யூஷன் தான் அகைன் அண்ட் அகைன் கொடுக்குது. ஸோ டிஃப்ரெண்டான சொல்யூஷன் வந்து அது கொடுக்கல. நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ வந்து ஓப்பன் கோடில் வந்து அந்த ஒரு இஷ்யூ. மேபி நான் இன்னும் ஒரு 5 மாடியூல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ மாடியூல்ஸ் எப்படி நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட ஜசஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை தான் நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். ஸோ அது எனக்கு தகுந்த மாதிரி அதை இன்னும் பெட்டராக கொடுக்கல அப்படின்னா மேபி நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுல ஐ திங்க் ட்ரை பண்ணிப்பாங்க. பிஃபோர் கோயிங் டு சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் அபிஷேக் கிட்ட ஒரு வேர்டு கேட்டு பாருங்க. ஐ வில் ஷேர் ஹிஸ் நம்பர், நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு கிளாடை கம்பேர் பண்ணும்போது அவர் சொன்னதை பொறுத்த வரைக்கும் நான் கிளாடு வந்து ஒன் மந்த்துக்கு வந்து 2000 இருக்கிறப்ப இது ஓப்பன் கோடு வந்து $5 எனக்கு அது பெட்டராக தெரியுது. இதில் இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கேன்னா மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் கிளாடோட மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராஜெக்ட் வந்து மேக்ஸ் மூலமாகவே கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து அவர் ஐடியாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு டாக்குமெண்ட்டாக. இப்போ இந்த மாதிரி ஏஐ டூல் வந்ததுக்கப்புறம் அதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா 15 ஐடியாஸை
அவர் அந்த கிளாடு மேக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி 15 ஐடியாஸை இது பண்ணியிருக்காரு. ஸோ அது அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவர் ப்ராஜெக்ட்லாம் எனக்கு வியூ பண்ணி காட்டினாரு. ஸோ அது எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளாம் அது சில ஐடியாஸ் வந்து ஃபன்னியாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். போஸ்ட்மேன் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஏபிஐ டெஸ்டிங் டூல்ஸ் அந்த இது இருக்கும். ஸோ அந்த ஏபிஐ டெஸ்டிங் டூல்ஸில் நார்மலாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது, ரிசல்ட் வருது, 500 வருது, 504 வருது. நம்ம அது 502, 200, 404, 400 ஸோ சம்திங் அந்த இஷ்யூலாம் நம்ம ரெஸ்பான்ஸ் வச்சு பார்ப்போம். இல்லைன்னா அதில் வந்து டேக் காட்டும். இது வந்து 200, 404 அந்த 200 தவிர்த்து மித்த எல்லாமே பார்த்தோன்னா ரெட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம அதை ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தீம் மியூசிக் செட் பண்ணியிருக்காரு. தீம் மியூசிக் மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு மாதிரி 500 வந்துச்சுன்னா ஓ நோ அப்படிங்கிற மாதிரி, 200 வந்துச்சுன்னா கிளாப் பண்ணுற மாதிரி, 404 வந்துச்சுன்னா சம்திங் டிஃப்ரென்ஸ். அது இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கறத விட நம்ம கேட்கறது வந்து டக்குன்னு ஓகே இந்த எரர் இஷ்யூ, அந்த பார்க்குற அந்த செகண்ட்ஸோட நம்ம கேட்கறது வந்து அந்த மில்லி செகண்ட்ஸ் அந்த ஐடியா அளவுக்கு அவர் யோசிச்சு அதை பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்மளாம் யோசிச்சு பார்க்கணுங்கிறப்ப அது வந்து ஒரு குட் ஐடியாவாக தான் இருந்துச்சு. அது ஐ திங்க் ஓப்பன் சோர்ஸாக விட்டுருக்கோம், ப்ரைவேட்டில் தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிருக்காரு. ஐ திங்க் நான் பார்த்த வரைக்கும் அந்த மேக்ஸ் சக்ஸஸ்ஃபுல் வச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அஸ் அ டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஐ திங்க் நீங்கள் டெவலப்பர் இருந்தாலுமே ஒரு ஏபிஐ டெஸ்டிங் நிறைய பேர் ஏபிஐ இல்லாமல் யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ ஏபிஐ இருக்கும்போது இது வந்து போஸ்ட்மேனை தவிர்த்து நிறைய பேர் போஸ்ட்மேன் தெரியும், போஸ்ட்மேனை தவிர்த்து இந்த வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் டூல் மாதிரி இருக்கும். ஐ திங்க் இவர் ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணாருன்னா அது யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும். டெவலப் பண்ணும்போதே ஒரு ஃபன் இன்டகிரேட் பண்ணி எஸ் பில்ட் சம்திங். எஸ் எஸ். ஓகே, எனி அதர் டூல்ஸ்? ஐ திங்க் அதை வச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணாரு. அது என்ன மாதிரி அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஃப்ளட்டர் தான் ஆக்சுவலாக அது வந்து ஃப்ளட்டர் ஹைப்ரிட் ஃப்ளட்டர் டூல் வந்து ஹைப்ரிட் ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறதுனால அந்த ஃப்ளட்டர் அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி மல்டிபிள் ப்ராஜெக்ட் இந்த இதுவுமே ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் அந்த போஸ்ட்மேன் ஆல்டர்னேட்டிவ் போஸ்ட்மேன் அப்ளிகேஷன். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு மொபைலில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கிறாரு. காப்பி பேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் வச்சுக்கிறாரு. மவுஸை வந்து அவர் இன்புட்டாக வச்சு மவுஸை வந்து அவரோட சிஸ்டமில் ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு அது பர்டிகுலர் ஒரு வேர்டு கிட்ட வச்சு இங்கே ஆப் மூலியமாகவே அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா காப்பிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுறாரு. காப்பிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மல்டிபிள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. மல்டிபிள் டிவைஸில் எந்த டிவைஸில் வந்து அது பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா இங்கேருந்து காப்பி பண்ணி நம்ம ஒரு என்ன பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் மூலியமாவோ தான் நம்ம ஷேர் பண்ணணும். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பர்டிகுலர் ஒரு காப்பி ஆப்ஷன் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து எல்லா டிவைஸும் ஒரு கனெக்டிவிட்டி மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து அந்த எந்த டிவைஸ் பேஸ்ட் பண்ணணுங்கிறதோ அங்கே மவுஸை மூவ் பண்ணிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடுறாரு. இன்னும் எனக்கு அது பண்ண தெரியல கான்செப்ட், பட் அவர் ஜஸ்ட் பண்ணதுல எனக்கு இது ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐடியா வந்து எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரியல. இல்லைன்னா அது இன்டெப்த்தை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன், பட் டீட்டெயில்டாக எனக்கு தெரியல. அது ஒன்று பண்ணியிருக்கேன். நைஸ் ஒன். ஓகே, மோகன் வந்து சாட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பன் சோர்ஸ் ஸ்கில்ஸ்லாம் வந்து இருக்கு GitHubல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த லிங்க்ஸ்லாம் இருக்கு. whoever need it please take a note of it. Yeah. நிஷாந்த், ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் டூல் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா ஐஓடி ரிலேட்டடா? இப்போ நீங்க டூல்ஸ்னா லைக் எப்படி சொல்றதுன்னா, இந்த எஸ்பெர்சிவ் STM மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அந்த மாதிரி சில போர்ட் தயாரிக்கிற கம்பெனியே அவங்களோட சாஃப்ட்வேரை ஓப்பன் சோர்ஸா தான் விடுவாங்க. லைக் அவங்க ப்ராடக்ட்ல ஈஸியா கோட் பண்றதுக்கு சில இதை அவங்க ஃப்ரீயா விடுவாங்க. லைக் இப்போ ஆர்டினோன்னு எடுத்துக்கிட்டு ஆர்டினோ போர்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலர்.
அவங்க ஆர்டினோ ஐடியை பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஓப்பன் சோர்ஸா தான் விட்டுருப்பாங்க. லைக் லைக் ஃப்ரீயா தான் இருக்கும், யார் வேணா எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் எப்படி லைக் இதை வச்சு ஈஸியா கோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. லைக் இப்ப எஸ்பிரசிவ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ESP32, ESP8266 மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லைக் லேட்டஸ்டா அவங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸா ESP32 கிளான்னு ஒன்னு, லைக் ஓப்பன் கிளா மாதிரி தான். ஓப்பன் கிளா எப்படி கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ESP32 கிளா வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஒர்க் ஆகும். லைக் எப்படின்னா இப்ப அந்த ESP32 கிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுடோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கிளவுடை வந்து நம்ம டெலிகிராம் ஏபிஐ மூலியமா நம்ம டெலிகிராம் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம டெலிகிராம் ஏபிஐல இப்ப எனக்கு அந்த ESP32 வேற கோடை சேஞ்ச் பண்ணுனா இட் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ் த கோட் த்ரூ OTA, ஓவர் த ஏரா மாத்திரும். வயர்டு எதுவுமே தேவையில்லை, ஓவர் த ஏரா அந்த ஃபேம் வேற மட்டும் மாத்திரும். ஸோ தட் ஒன் திங். அதுக்கப்புறம் நிறைய அந்த டெவலப்மெண்ட் டூல்ஸே அவங்க ஓப்பன் சோர்ஸா தான் விடுவாங்க. லைக் அந்த போர்டை கோட் பண்றதுக்கான சரி அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இன் எம்பெடட் சிஸ்டம் அண்ட் IoT. ஓகே. அதர் தென் திஸ் வேற ஏதாவது டூல்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பாப்புலரா இல்லாத ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஏதாவது? ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ்னா லைக் சிமுலேஷன் வாவ்கின்னு ஒன்று இருக்கு. வாவ்கில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமுலேஷன் டூல் மாதிரி. லைக் இப்ப ஆர்டினோ போர்டு நம்ம கிட்ட பிசிக்கலா இல்லைன்னா வி கேன் அந்த சிமுலேஷன்லயே ஆர்டினோ யூனோ வச்சு பின் கனெக்ஷன் பண்ணி அந்த கோட் ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்ல நம்ம ஹார்ட்வேர் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலு. நெக்ஸ்ட் ஐ திங்க் ஸோ கைகேட் இருக்கு. கைகேட் வந்து லைக் ஃபார் PCB டிசைனிங். கைகேட் இஸ் ஃபார் PCB டிசைனிங் விச் இஸ் ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ். நெக்ஸ்ட் திங்ஸ்னா லைக் மோஸ்ட் ஆஃப் தம் கோட்ஸே ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும். நமக்கு எப்படி சாஃப்ட்வேர்ல இருக்க மாதிரி அதே மாதிரி ப்ராஜெக்ட் கோட்ஸ் ஓப்பன் சோர்ஸா இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா ஃபெச் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் இப்போதைக்கு இவ்வளவுதான் வருது. அப்கமிங்ல ஏதாவது வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்றேன். லைக் நீங்க டெவலப்மென்ட் சொல்லுங்க. I think Wauki is not open source நினைக்கிறேன். So I think it's a free software. ஓகே இல்ல ஓகே, நம்மளால ஓப்பன் சோர்ஸா இன்ஸ்டால் பண்ணி ஏத்திக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி we can change, I think so. Okay. So actually there is two difference. One is open source and free software. Free software means அவங்க வந்து சாஃப்ட்வேரை யூசேஜ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. பட் ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் ஆக்சுவலி ஃபுல் கோடு கேப்பபிலிட்டி இதுவுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுதான் ஓப்பன் சோர்ஸ் ஆக்சுவலா. எனக்கு கரெக்டா தெரியல, பட் சம் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஓகே. லைக் ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டெல் சம்திங். எப்படி ஓப்பன் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது ஐடியா இருக்கு. ஸோ நான் ஒரு இதுல படித்தேன் ஆக்சுவலா. ரிச்சர்ட் ஸ்டால்மேன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்டிஸ்ட். ஸோ ஆக்சுவலா அவர் வந்து தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டு இதை பத்திலாம் பேசிட்டு இனிஷியலா 1916 அந்த ரேஞ்சில். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து குனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணார் இனிஷியலா. ஸோ இனிஷியலா வந்துட்டு எல்லா ஓஎஸ்மே ப்ரொப்ரைட்டரியா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம பை பண்ணி வாங்கணும். அந்த ஓஎஸ் நம்மளால எடிட் கூட பண்ண முடியாது. அந்த ஓஎஸ்ல ஏதாவது ஆட் பண்ணணும்னா அந்த வெண்டர் கிட்ட தான் நம்ம போய் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 1916 அந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன் வந்துட்டு புதுசா குனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ரெடி பண்ணாரு. ஸோ இந்த பேரலல்ல லினக்ஸ் டார்லெவல் வந்துட்டு கர்னல் ரெடி பண்ணாரு. ஆக்சுவலா அது வந்து இனிஷியலா ஓப்பன் சோர்ஸா இல்லதான், அதாவது லினக்ஸ் கர்னல். ஸோ அதுக்கப்புறம் குனுவோட சேர்ந்த அப்புறம் தான் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஓஎஸ் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் ஆக்சுவலா அந்த ஓப்பன் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆன ஆர்ஜினான ஸ்டோரி. ஆக்சுவலா மேபி இது நான் ஒரு இதுல படிச்சேன், மேபி இது கரெக்டா தெரியல. I wanted to know. Thanks for that information. Like இன்னைக்கு டாபிக் ரெலவெண்டா. Thanks.
Yeah, please unmute yourself. Don't hesitate. இல்ல தெரியல, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, நான் இந்த ரோல்ல இருக்கேன், இதுல ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்கணும்னு நினைச்சா கூட யூ கேன் ஆஸ்க். இங்க வந்து ஆன்சர்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஷின்ஸும் ரைஸ் ஆகலாம் ப்ளீஸ். எனக்கு என்ன இதுனா, ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த ஏ ரிலேட்டடாக நம்ம வந்து பேசியிருக்கோம். டூல்ஸ் வந்து நான் கூட சொல்லியிருப்பேன். இவர் அபிஷேக் வந்து ஃபியூ வீக்ஸ் முன்னாடி நம்மளுக்கு அந்த ஹெர்மிஸ் அண்டு ஓப்பன் டூல் ரிலேட்டடாக பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த வீடியோலாம் நான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஸோ அது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்த்துருந்தோம்னா நிறைய பேர் ஐ திங்க் அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்குமே நான் அதை யூஸ் பண்ண பிறகு தான் எனக்கு அதுலேருந்து ஐடியா கிடச்சிது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா எனக்குமே அந்த ஓப்பன் கோடுங்கிறது நிறைய பேர் வந்து கிளாடுன்னு தான் அது நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அபிஷேக் சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ஸோ ஓகே ஓப்பன் கோடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஓப்பன் கோடு வந்து கிளாடு எப்படி இது இருக்கோ அதுக்குரிய ப்ராப்ளத்தையுமே ஓப்பன் கோடு வந்து சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அபிஷேக்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானுமே சில ஆர்டிகல்ஸில் நான் படித்தேன். ஸோ அதையுமே சால்வ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டாபிக் வந்து நம்ம இந்த மீட்டிங்கில் வந்து டாபிக் வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்ல வரல. ஏன்னா எனக்குமே நான் என்ன சொல்லணுங்கிறது யோசிச்சு தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பின்னாடி நிறைய டாபிக் வந்து ரிலேட்டடாக பேசியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஐ திங்க் நம்ம என்ன ஐ மீன் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பேசுகிறோம்னா அதுலேருந்தா டாபிக் வந்து நம்ம நிறைய இது பேசுகிறதுக்கு நிறைய டாபிக் இருக்குன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அதுலேருந்து தான் நான் வந்து கோட் ராபிட்டுங்கிற ஒரு கான்செப்டை நான் படித்தேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேங்கிற ஒரு இதை நான் சொன்னேன். ஸோ அது மாதிரி அதுலேருந்து நீங்கள் நிறைய பேர் எடுத்துருக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டுட். ஏன்னா நிறைய பேர் ஏன்னா எனக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்கு என்ன, ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால நான் அது ரிலேட்டடாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஐ திங்க் யூனோ மதுமதி இல்லை நோ இஷ்யூஸ். லைக் எல்லா இப்போ எதுக்காக நம்ம ஒரு 2-3 days முன்னால் வேர்டு வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அது என்னென்னு ஒரு கூகுள் சர்ச் அது வி வுட் ஹவ் டன்ல. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறது. ஓகே, வேற ஏதாவது டூல்ஸ் தட் வி ஆர் யூசிங்? வினோத், டு யூ ஹேவ் எனிதிங் ஆன் யுவர் மைண்ட்? வினோத் இருக்காரா? யா, நான் ரீசெண்டாக இது பார்த்தேன், தெரில எல்லாருக்குமா தெரியும், ஓப்பன் ரிப்ளை மெனிசாட் கரெக்ட். எப்படின்னா மெனிசாட் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஜென்சிட்டாமா? இல்லை மெனிசாட் வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல். லைக் இப்போ நம்ம கமெண்ட் பண்ணுறோம்ல, இந்த வேர்ட் கமெண்ட் பண்ணுங்க, லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு டிஎம் பண்ணுறோம் அப்படின்னு, அதில் மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் பண்ணுறது வந்து மெனிசாட்ன்ற ஆட்டோமேஷன் டூல் தான். அதை வந்து இப்போ ஒரு டெவலப்பர் ஓப்பன் சோர்ஸாக பண்ணி கிட்டப்பில் வச்சுருக்காங்க. இப்போ அது நான் ரீசெண்டாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் புதுசாக இருந்துச்சு. மெனிசாட் வந்துட்டு ரொம்ப காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகம் தான். நிறையா ஃபீச்சர்ஸோட மெனிசாட்டில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸோட வந்துட்டு இந்த ஆட்டோமேஷன் டூலுமே இருந்துச்சு. நானும் அது பண்ணணும், அதை க்ளோன் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், என்னோட பேஜு எதைக்காச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதான் நான் ரீசெண்டாக பார்த்துட்டு உள்ளேன். வேற ஏதாவது இதுக்கு முன்னால நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா வினோத்? இல்ல இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, ஹாய் ஷிஃபா. Shivan, are you? Hi, ma'am. Hi. Hi. Yeah.
இது உங்க ஃபர்ஸ்ட் டைமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது? மேம் பிரேக் ஆகுது மேம். இப்போ ஒழுங்கா கேக்குதா? எஸ் மேம். ஓ ஓகே. இல்லை இது ஃபர்ஸ்ட் டைமான்னு ஐ வாஸ் ஆஸ்கிங். நோ மேம், நெக்ஸ்ட் போன வாரம் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே பிரமோத் ப்ரோ இருந்தார். ஓகே. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? மேம் நான் காமராஜர் காலேஜில் படிக்கிறேன், ஸ்டூடெண்ட். ஓகே, பரவாயில்ல. கரண்ட்லி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ நான் யூஸ் பண்ணுறதே கிளாட் தான் மெயின்லி யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதுலேருந்து எஸ் மேம். அதுலேருந்து தான் மேம் இப்போ குயிக்காக ஏதோ ஒரு ஹேக்கத்தான்காண்டி நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணேன் மேம். ஸோ அதுலேருந்து எதுவும் அர்ஜென்ட்டாக எதுவும் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுதுன்னா கூட நம்ம இந்த கிளாட் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணி இது பண்ணிடலாம் மேம். ஓகே. So any other tools from anyone else? Yes, Anand Kumar. Sorry, hand raise பண்ணீங்க, that's why. Kubernetes open source. என்னது? Kubernetes. ஆமா. அது ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் தான். திங்க ஃபர்ஸ்ட் கூகுள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். அடுத்து அவங்க இன்டர்னலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். லேட்டரா அவங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ். They have open source. Karthik வந்துட்டு, can anyone name an open source AI model that you have used or heard about? Any developers who are using AI in their day-to-day work? ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல் வந்துட்டு ஹேக்கிங் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். That's a very famous open source. Yes. அதுல இருக்கிற மாடல்ஸ் தான் மோஸ்ட்லி ஓப்பன் சோர்ஸ்ல தான். Okay. சரி, ஓகே. இதெல்லாம் the open source tools and practices we are carrying away. Apart from this, why do you think a technology or a tool should be open sourced? அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு let's discuss on that. Because I have been to few FOSS events, ஓகேவா, free and open source சாஃப்ட்வேர்க்கான ஒரு கம்யூனிட்டி இஸ் தேர். நிறைய ஈவெண்ட்ஸ் தேர் இது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது தே ஆர் ஆக்சுவலி எம்பசைசிங் திஸ், லைக் டெக் ஷுட் பி காமன் டு எவ்ரி ஒன், தட் ஷுட் நாட் பி கேட் கீப்ட் ஆர் ஹெல்ட் பை சம் ஒன் அப்படின்ற மாதிரி தேர் மோட்டோ இஸ் டிபிக்கலி தட். ஸோ அந்த மாதிரி மோஸ்டா ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியா வந்து எவாபரேட் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு டெவலப்பர் பாக்குறாங்க, ஸோ அவங்க வந்து அவங்க கொலீக் சொல்லுவாங்க, ஸோ அந்த கொலீக்ல இருந்து ஒரு நெட்வொர்க் ஆகும். ஸோ அது மூலமா ஈஸியா வந்து ரீச் அவுட் ஆகும் மேக்ஸிமம் எல்லாருக்கும். பட் அதோட கிரியேட்டருக்கு அதுல இருந்து என்ன ஒரு யூஸ் இருக்கும்னு யூ பீப்புள் ஆர் திங்கிங்? அவங்க தேடுவாங்களா அதுக்கப்புறம். இப்போ ஒரு கிரியேட்டர் வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இதை
யூஸ் பண்ற நல்லா இருக்குங்கிறப்ப அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்து அவங்களே கேதர் பண்ணுவாங்க. ஸோ யார் பண்ணியிருக்கா, எங்க இருந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே. இஸ் ஆனந்தகுமார், you were trying to say something. ஹலோ, கேக்குதா? யா, இப்ப கேக்குது. ஓகே மேம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த டூல்ஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா, நான் இப்போ என்ன சொல்லலாம் ட்ரை பண்ணேன்னா ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக மேப்ஸ் கூட மேப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ கூகுள் மேப்போட ஏபிஐ எடுக்கலாம்னு பார்த்தா அதில் ப்ரைஸிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டாக என்ன இருக்கும் பார்க்கும்போது இந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நைஸ். Yeah. ஐ திங்க் இதுக்கு முன்னால நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க பாஸ் ஈவெண்ட், ஸோ நானும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்க மதுரை ஆக்சுவலா பாஸ் இருக்கு, பாஸ் மதுரை இருக்கு. அதுல நான் கோர் டீம் மெம்பர் கூட நாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா செக் அவுட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்ப கேள்விப்பட்ட இந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, நம்ம ஏன் ஓப்பன் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணுன்ற மாதிரி கேட்டீங்க. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி கேட்டேன். என்னன்னா ஸ்டோரியில நடந்தது ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு .exe ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. இந்த பேக்கேஜ்ல வந்துட்டு ரீசெண்டா ஒரு வல்னரபிலிட்டி இருந்துச்சு. வல்னரபிலிட்டி ஒரு பேலோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பேக்டோர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஓப்பன் சோர்ஸ் இருந்ததுனால மட்டுமே தான் அண்டர் த ஹூட் என்ன நினைச்சுன்னு இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா ரீசெண்டா வந்த ஃபெடோரா இருக்கு இல்லையா, ஃபெடோரா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து இதை இன்க்ளூட் பண்ணாங்க. ஒரு மெயின்டெய்னர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்ஸில ஐ திங்க் ஏதோ டம்ப் ஃபைல் நினைக்கிறேன், ஏதோ டம்ப் ஃபைல்குள்ள சின்னதாக ஒரு பேலோட மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ தட் யாருனாலுமே அதை அக்சஸ் பண்ண முடியும். அவங்க அந்த யூசரோட டீடைல்ஸ் அக்சஸ் பண்ணிடலாம். இந்த ஃபெடோரா டிஸ்ட்ரிபியூஷன் புதுசா இன்டகிரேட் பண்ணிட்டாங்க, ஃபெடோரால இது பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகுது, இப்போ புதுசா ரிலீஸ் ஆகுது. அப்டேட் வந்து வந்தோடனே ஒரு டெவலப்பர் வந்துட்டு இந்த சம்திங் பிங்கில வந்துட்டு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது ரீசெண்டா 200 MS ஆகுது அப்படின்னா அந்த ஃபெடோரா டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் 300 or 400 MS ஆச்சு. அது ஏன்னு அண்டது கூட அவர் வந்து இது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ ஒன்லி அதை ஓப்பன் சோர்ஸ் இருந்ததுனால மட்டுமே தான் பின்னால என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சது இல்லையா, கண்டுபிடிச்சு. ஸோ இந்த .exe மட்டும்தான் ஒரு பேக்கேஜ் வல்னரபிலிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை அது ப்ரொப்ரைட்டரியா இருந்துச்சுன்னா அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. லைக் அது ஒரு இஷ்யூ ரிப்போர்ட் பண்றதோட அங்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கேயே முடிஞ்சிரும். எங்க நமக்கு இஷ்யூ இருக்கு, நமக்கு பேலோட் இருக்குன்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் அதனாலதான் நமக்கு ஓப்பன் சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து பெஸ்ட்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதனால நமக்கு பெஸ்டான இதுமே கிடைக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். Understood. Thanks for that observation and sharing that. Thank you. Hello. Yes, Karthik, please. Good evening to all. I am final year BTech A&M student. இந்த ஏஐ ரிலேட்டட்ல இப்போ எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் லைக் சச்சஸ் இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் பேர்ட் மாடல் இதெல்லாம் லைக் பிகினிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் இருந்த மாடல். இந்த மாடல்லாம் ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இப்போ கரண்டா ஃபேமஸா இருக்கிறதுலாம் ChatGPT, Claude இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கு. இதெல்லாம் க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல்ஸ். இப்போ சப்போஸ் இப்போ யாராவது ஒரு கம்பெனில வந்து ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ண சொல்றாங்க, இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து ஒரு சாட்பாட் கேட்கறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. இந்த ஆந்த்ரோபிக், Claude, GPT மாடல்ஸ் இதெல்லாம் க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல். ஓப்பன் சோர்ஸ் மாடல் லைக் இப்போ DeepSeek, இந்த Grok இந்த மாதிரி ரிலேட்டட்லாம் இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் மாடல். இவங்க வந்து இந்த மாடல் எடுத்து ஃபைன் டியூன் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாடல்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் இருக்கும், ஹக்கிங் ஃபேஸ்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே Claude, ChatGPT எல்லாம் இந்த மாடல்ஸ் நம்ம வந்து எடுக்க முடியாது, அவங்களாம் க்ளோஸ்டு சோர்ஸ் மாடல்ஸ். இவங்க வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் டியூன் பண்ணி அவங்க டீப் லேர்னிங் யாராவது இங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபைன் டியூனிங்னா என்னென்ன. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்ல இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்லாம். அந்த
அதுல லாஸ்ட் லேயர் எடுத்து நமக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இப்ப எல்லாமே இதை தான் யூஸ் பண்றாங்க. ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்து அவங்க ஃபைன் டியூன் பண்ணி என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணுமோ இப்படிதான் பண்றாங்க. எல்லா ஜென்னி கம்பெனிஸ் எல்லாருமே இப்போதைக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் தேர் யூஸ் கேஸ் அந்த மாடல் ட்ரெயின் பண்ணி அவங்களோட மாடலா தேர் ஒயிட் லேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. லைக் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் விஷனுக்கு தேவையான மாடல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா ஓப்பன் சோர்ஸ் மாடல் இருக்கு. இப்போ வந்து அவர் கம்பெனி வந்து இந்த மாதிரி ரெக்யூர் பண்றாங்க. லைக் எனக்கு ஒரு அட்டானமஸ் வெஹிக்கிள் வேணும் இப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் விஷன் மாடல்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் வேற இந்த மாதிரி லைக் ஒரு கம்பெனி வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடல் வந்து லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. எந்தெந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் நம்ம எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸும் ஹக்கிங் ஃபேஸ்ல இருக்கு. ஒரு நிறைய பாப்புலர் மாடல்ஸும் இருக்கு. இந்த மாதிரி டீப் சீக், மெட்டாலாமாலாம் பழைய ரொம்ப ஸ்டார்டிங்ல ஃபேஸ்புக் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் காண்டி. அப்புறம் இந்த சின்ன மாடல்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸ் காண்டி ரிசர்ச் காண்டி கொடுத்துருந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட் கார்த்திக். மீன்வைல் ஏதாவது சாட்ல டூல்ஸ் நீங்க போடுறதா இருந்தாலும் ப்ளீஸ் டூ தட். யஷன் முகராஜ். யா, நீங்க அந்த ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா ராம்குமார் கூட, அதுக்கு ராம்பாபு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்னோட சைடு நான் இந்த ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறதுனால அதில் நம்ம தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின்ஸ் வந்து bug.dev. ஸோ அது நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவையான QR கோட் ஸ்கேனர், API கால் ப்ளக்கின்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம அந்த இதில் தான் ஃப்ளட்டர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதில் இருக்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்டில் சாட்டில் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் எங்களுக்கு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுல இந்த இதில் இருந்து தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் வந்து இப்போ QR கோட் ஸ்கேன் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம ஆப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா அதை ஒரு பர்டிகுலர் டெவலப்பர் மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம். மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து அவனோட ஓன் கிரியேட்டிவிட்டியில் வந்து எப்படி ஸ்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் இருக்கும், கேன்சல் ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து இந்த கிளாஸ் OS கொண்டு வந்துருக்கும், கிளாஸ் மாதிரி. நீங்கள் பார்த்துருங்க, ஐஃபோன் யூசர்ஸ் மேபி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ 26th ஐஃபோன் OS யூஸ் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதில் இருந்து மாற்றுறதுக்கு ஸோ எல்லா டெவலப்பர்ஸுமே அவனோட ஓன் டெவலப்பிங் ப்ளக்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இது டெவலப் பண்ணிக்கிருக்கான். ஸோ நாங்கள் வந்து எடுக்கிறது என்ன மாதிரி எடுப்போம்னா, எல்லாரும் எவ்வளவு லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம அஸ் அ டெவலப்பராக நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெட்லைன் கொடுக்கும்போது நம்ம இந்த பிளக்கின் தான் யூஸ் பண்ணணுங்கிறப்ப நம்ம நிறைய பிளக்கின்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். பட் உடனே நம்ம பண்ணும்போது எவ்வளோ யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த இதில் எடுக்கும்போது அவனுக்கு டெவலப்பராக என்ன ஆகுது அப்படின்னா அவன் பாப்புலர் ஆகிறான். ஓகேவா, பாப்புலர் கிடைக்குது. ப்ளஸ் அவனோட டூல்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அவன் இன்னொரு டூல்ஸ் வந்து அவன் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அஸ் அ டெவலப்பர்ஸ் வந்து இவன் வேற என்னென்ன ப்ளக்கின்ஸ் வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான், அது வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மளோட யூசேஜில் வந்து நம்மளோட ப்ராடக்டில் வந்து எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு பெட்டர் இதாக இருக்குது அவனோட ப்ளக்கின்ஸ் எல்லாமே. ப்ளஸ் ஒன்றும் வந்து அவன் ஏதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கானா, ஸோ நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவன் எதுவும் யூடியூப் சேனல் எதுவும் வீடியோ போட்டிருக்கானா, ஸோ அந்த இதுவுமே அந்த அந்த ரெபாசிட்டியை வச்சு அந்த பிளக்கினை அவன் இது பண்ணுறதுக்கு அதுவுமே அவனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவனோடது வந்து லேர்ன் பண்ணுறதும் அவனுக்கு இதாக இருக்குது. ப்ளஸ் அந்த லேர்ன் பண்ணுறது மூலிமா அவனுக்கு வந்து மணியுமே அவனுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு எனக்கு வந்து தோன்றது வந்து. அண்டர்ஸ்டுட்.
ஓகே. இது ஒரு ஈகோசிஸ்டமே கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஜஸ்ட் லைக் தட் ஐ ஹவ் கிரியேட்டட் அன் ஏஜென்ட், லைக் ஒரு ஃபினாப்ஸ் ஏஜென்ட்னு சொல்லிட்டு கிளவுட் காஸ்ட்டுக்காக ஹவ் கிரியேட்டட் சம்திங் அண்ட் இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் டூல். அதில் சச் கேஸ் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வில் ஹாவ் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எட்ஜ் கேசஸ்லாம் நம்ம யோசிக்காதும் மற்றவங்க யோசிச்சிருப்பாங்க. ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ பர்டிகுலர் ஏஐ மாடல், எல்எல்எம் மாடல் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். பெட்ராக் வந்துட்டு தினேஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, பிஆர் ரைஸ் பண்ணி ஹி ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் தட். ஸோ இன் சச் இனிஷியேட்டிவ்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயமும் நடக்கும். அண்ட் ஐ வாஸ் கண்டினியூஸ்லி போஸ்டிங் அபவுட் ரைட்டிங் பிளாக் அபவுட் தட் பர்டிகுலர் ஏஜென்ட். ஐ வாஸ் போஸ்டிங் ஆன் லிங்க்டின். இதெல்லாமே ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக கிரியேட் ஆகும்போது இட் வில் கிவ் தி அத்தாரிட்டி அண்ட் வேலிடேஷன் அமாங் தி பியர்ஸ். இதெல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங். As a open source tool creator, I have got these kind of visibility. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து அந்த இதை யூஸ் பண்ணுற ஒரு 10 மெம்பர்ஸ் அவங்க வந்து உங்களோட டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் மோர் தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. அது ஒரு பெஸ்ட் ஆஃப் லேர்ன் பண்ணுறது ப்ளஸ் அந்த இது ஒன்று வேறு, அந்த இது மூலிமா நமக்கு கிடைக்கிறது அது ஒன்று. எஸ், யா, தேங்க்யூ. Mohan, you are trying to say something. ஸோ அதான், ஸோ பெட்டர் விசிபிலிட்டி, ஸோ கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இப்போ வரும். ஸோ இன்னொன்று நான் ஸோ ஜென்ரலாக ஆக்சுவலாக இது ஓவர் த பீரியட் எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ ஒரு பெட்டர் ஒரு என்டர்பிரைசஸ் லெவல் டூலில் நம்ம ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த டூல் வந்துட்டு மேபி என்டர்பிரைசஸ் கம்பெனிஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு மேபி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கலாம். ஸோ அந்த பேசிஸ்ல இருப்பேன். ஸோ ஓப்பன் சோர்ஸ்ல இது பண்றது மூலமா நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கலாம் அப்படின்றது மேபி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நைஸ். எஸ் முகேஷ். ஹலோ, ஹாய் எவ்ரிவன். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன்னா, லைக் இப்போ மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே கண்டெய்னர் பேஸ்டாக தான் ரன் பண்ணுறோம் அண்ட் எல்லாருமே டாக்கர் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ தேர் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் டூல் விச் இஸ் கால்ட் Podman. So try to use that because it has more features than Docker, like in terms of technical and also இப்போ டாக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா லைக் என்டர்பிரைஸ் சொல்யூஷனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸிங்கும் லைக் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பாட்மேனோட மேஜர் அட்வான்டேஜாக என்னென்னா இட் இஸ் யூஸ்ட் இன் குபர்நெட்டிஸ். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் குபர்நெட்டிஸ் என்விரான்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு பேஸ் வந்து பாட்மேன் கண்டெய்னரைசேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். And also we have another orchestrator as well, like Nomad அப்படின்னு சொல்லிட்டு replacement for Kubernetes. HashiCorpல இருந்து they have introduced, I think. அது ஓப்பன் சோர்ஸ். I'm not sure that is open source, but because நான் மோஸ்ட்லி லைக் CNCF என்விரான்மெண்ட் தான் மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ CNCF எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் லீடர் ஃபார் மேனேஜிங் lots of open source tools actually. So Kubernetes CNCF கீழே தான் வரும் and there are like 200 plus tools. அது CNCF landscapeனு ஒரு சைட் இருக்கு. ஸோ அதில் பார்த்தாலே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் we are using now எல்லாமே CNCF கீழே தான் இருக்கு. ஸோ அதில் Podman இருக்கு. இது நீங்க சொல்றது தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். it is also open source actually, fast license இருக்கு. But I have not tried it. I knew that. Okay, இது இப்பதான் கேள்விப்படுறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். And Armuga Perumal has shared some open source models, Indian models, right? ஆமா, ஆக்சுவலா அது வந்து இப்போ நம்ம பேசுறோம் இல்ல, இதுக்கு நம்ம இந்தியன் மாடல்ஸ்க்கு எல்லாரும் ஒரு ஃபோரம் ரெடி பண்ணி இந்தியன் கவர்மெண்டே வச்சிருக்காங்க. ஸோ
அதில் நான் இப்போ தான் ஒரு 1 month பிஃபோர் கான்ட்ரிபியூட்டராக ஆட் ஆகி ஒரு டேட்டா செட் அப்லோட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக அது ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் கொஞ்சம் ஈஸி, பட் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா ஒரு இப்போ கன்னியாகுமரி டயலக்ட்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க, லைக் வாய்ஸாக இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் ஒரு 2 lakhs டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றி நான் அதில் போட்டிருந்தேன். ஸோ அதை எடுத்து யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஈஸி டு ஆக்சஸ், லைக் நம்ம ஏபிஐலாம் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்தியன் மாடல்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் அந்த மாடல் நாட் அப் டு மார்க் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் இருக்கு. பட் நம்ம அதை எடுத்து ஃபைன் டியூன் பண்ணி இதுக்கு முன்னாடி பேசின ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, தட்ஸ் நைஸ். வேற ஏதாவது டூல்ஸ் இந்த மாதிரி? எஸ் வினோத் ப்ளீஸ். யா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட்ல இருக்கிற ஒரு டூலை வந்துட்டு ஓப்பன் சோர்ஸா ஏதோ ஒரு டெவலப்பர் வந்து க்ளோன் அதே மாதிரி ஒன்று பில்ட் பண்ணி கிட்ல இது பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, மெனிசாட் வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி அது பண்ணுற அதே ஒர்க் வந்துட்டு இந்த ஓப்பன் ரிப்ளை அப்படின்றத ஓப்பன் சோர்ஸாக அந்த டெவலப்பர் இது பண்ணியிருக்காங்க. அப்போ இதனால அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் அஃபெக்ட்ஸ் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா அப்போ இதை யூஸ் பண்ணுவாங்களா இல்லை அதை தான் யூஸ் பண்ணுவாங்களா? இதனால அவங்களுக்கு எது சேஞ்சஸ் இருக்கா? இல்லைனா இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக செட்டப் பண்ணி ஒரு டெவலப்பர் இருந்து தான் அதை ப்ராப்பராக செட்டப் பண்ணி ஆட்டோமேஷன்ஸ்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண முடியும். ஆனால் மெனிசாட் அவங்க பிளாட்ஃபார்ம்லேனா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அப்போ இதனால எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்கா? இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், எப்படி அது உங்களோட ஒப்பீனியன்ஸ்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டின் சேம் கொஸ்டின் நாங்கள் ஃபேஸ் பண்ணாது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அவன் வந்து ஆல்ரெடி ஒரு சேட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அவன் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கான். ஒரு ஐ திங்க் ஒரு 2 million யூசர்ஸ் வந்து அவன்கிட்ட இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்படிங்கிற இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களோட அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட ஐடியா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பட் அவனோட ஓப்பன் சோர்ஸ் கோடு தான் இருந்தாலும் அவன் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கான். ஓப்பன் சோர்ஸ் தான், பட் காப்பிரைட்ஸுங்கும்போது உங்களோட இது வரும்போது அவனுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக கிரெடிட்ஸ் கொடுத்தாகும். ஏன்னா அவனோட வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து கிரெடிட்ஸ் இருக்கணும். ஏன்னா நாங்கள் அந்த டைமில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் சைடு வந்து நிறைய ட்ராப் மார்க் வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து இவன்கிட்டருந்து எடுத்துட்டு நீ அவ்வளோ இது போகிற, ஏன் நீ ஓனாக பண்ண மாட்டியா? நீ ஓனாக பண்ணி நீ அந்த இது வந்திருந்தேன்னா உனக்கு அந்த பெனிஃபிட் இருக்கு. ஆனால் இன்னொருத்தவங்கலேருந்து நீ எடுத்து நீ பண்ணி நீ பெரியால வரங்கிறப்ப நம்மளுக்கு வந்து எப்போவுமே பின்னாடி வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் அவனுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தனியாக உங்களோட ஓன் ஐடியாவில் ஓன் கோர் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பண்ணுற மாதிரி தான். புரிஞ்சுதா? யா, இல்லைண்ணா அப்படிதான் அவங்க ஓனா பண்ணியிருக்காங்க, பண்ணி வந்துட்டு அதை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க, ரைட்? இப்போ இதே இந்த ஓப்பன் ரிப்ளையே பாருங்க, இதை வந்து ஒரு டெவலப்பர் பில்ட் பண்ணி ஃப்ரீயாக கிட்டப்ல வச்சிருக்காங்க. இதை யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்டோமேஷனை அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கு. அப்போ இதனால ஆக்சுவலா இருக்கிற அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் அஃபெக்ட்ஸ் வருமா? அஃபெக்ட்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா, உங்களோட யூசேஜ் வந்து அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு செக் மார்க் வைக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு, அந்த இதை நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி ஒரு கோட் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் அந்த இடத்துல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னொரு ஒரு விஷயம் வினோத் என்னன்னா, நிறைய இந்த என்டர்பிரைஸ் டூல்ஸே வந்துட்டு they will have a version of open source version. அது எதுக்காக அப்படின்னா டு அப்பீல் தி கஸ்டமர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் திங். அவங்க வந்துட்டு அந்த ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷனை ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான ஒரு ஈஸி சொல்யூஷனை அந்த ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷனா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் வந்துட்டு இஃப் தே வாண்ட் டு ஆட் மோர் ஃபிளேவர்ஸ், மோர் கஸ்டமைசேஷன், இதெல்லாமே அவங்களா பண்ண முடியாம, பட் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எங்ககிட்ட பெய்டு வெர்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு they'll quote, the companies will quote. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தே வில் கன்வெர்ட் இன்டு அதோட பெஸ்ட் யூஸ் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, அதுல இருந்து ஏதாவது பெனிஃபிட் அவங்களுக்கு வந்தது, யூசர்ஸ்க்கு வந்தது அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி கன்வெர்ட் தெம்செல்வ்ஸ் இன்டு த பெய்ட் கஸ்டமர்ஸ். இதே இது ஒரு
இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்டர்பிரைஸ் தான் உங்களோட டார்கெட் அப்படின்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற டவுன்லோடோட கவுண்ட், அதோ அந்த ரெபாசிட்டரிய வந்து எத்தனை பேர் ஃபோக் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, இஷ்யூஸ் எத்தனை போஸ்ட் ஆகுது வருது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு இட் மேட்டர்ஸ் வென் யூ டாக் டு யுவர் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ். இத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்க, இத்தனை ஃப்ரீ லாகின்ஸ் வந்து பண்றாங்க பெர் மந்த்துக்கு அப்படின்னு அந்த ஸ்டாட்ஸ்க்காகவும் the companies will do. இது one of the benefit for the company. ஓகே ஓகே. மதுமதி, ஆக்சுவலி நான் லைக் ரியல் டைமா சொல்றேன், நீங்க சொன்னதே தான். பட் எப்படின்னா, நான் வந்து இப்போ ரெட் ஹாட் எக்கோசிஸ்டம்ல தான் ஒர்க் பண்றேன் கம்ப்ளீட்டா. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி என்டர்பிரைஸ் சொல்யூஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஹாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ்னு இருக்கு, அதோட அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்னு பார்த்தா ஃபெடோரா. ஸோ ஃபெடோரா இஸ் ஆக்சுவலி அன் ஓப்பன் சோர்ஸ். ரெண்டுமே சேம் ஃப்ளேவர் தான் இருக்கும். அட்வான்டேஜஸ் என்னன்னா, ரெட் ஹாட்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து அதை லைக் ரீஇன்ஜினியரிங் பண்ணி என்டர்பிரைஸ் சொல்யூஷனாக அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். சேம் குபர்நெட்டிஸ் ஆல்சோ இட் இஸ் ரிலீஸ்ட் இன் நேம் ஆஃப் ஓப்பன் ஷிஃப்ட் ஃப்ரம் ரெட் ஹாட். ஸோ அதில் லைக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஓப்பன் ஷிஃப்ட்ல, குபர்நெட்டிஸ்ல இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு நான் ரீசெண்டாக யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன். ஆக்சுவலாக வினோத் அவர் கேட்டதுக்கு, இப்போ ரெட் ஹாட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸ் கிடையாது கரெக்டுங்களா? அந்த ஓஎஸ்எஸ் பண்ணால் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து சென்ட்ஓஎஸ்னு ஒரு ஓஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க. அது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ சோர்ஸ் மாதிரி சொன்னாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் சோர்ஸ் தான் அது. இப்போ அதனால இப்போ அவர் கொஸ்டின் கேட்டாரு, ஒரு க்ளோஸ் சோர்ஸ் இது இருக்கு சாஃப்ட்வேர், அதுக்கான ஓப்பன் சோர்ஸ் வந்து டூப்ளிகேட் யாராவது ரெடி பண்ணா அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமான்னு. பட் நான் இந்த சினாரியோ கேட்கும்போது ஆக்சுவலா அந்த க்ளோஸ் சோர்ஸ்ல உள்ளவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அது இன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா ரெட் ஹாட் வந்து ஒரு பெய்டு இது. ஸோ அவங்க சென்ட்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் அந்த ஓஎஸ் கொடுக்குறாங்க. மேபி கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே போல தான் இருக்குமா. இப்போ சென்ட்ஓஎஸ்ல ஏதாவது ஒரு பக் வந்துருச்சுன்னா அந்த பக் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருக்குன்னா அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க யாராவது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணா மேபி அதே மாதிரி இஷ்யூஸ் வந்து இங்க வரும்போது அந்த சொல்யூஷனை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க மாதிரி சொன்னாங்க. ஸோ இது நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. இது ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வைஸ் வர்ஸா தான். லைக் யார் ஃபர்ஸ்ட் பக் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கான ஃபிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்டர்பிரைஸ் இருக்கும்போது வந்துட்டு அந்த டெவலப்பர்ஸ் மட்டுமே ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருக்காதுல்ல. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்துல பக் கண்டுபிடிச்சு அதுதான் ரிப்போர்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அதை ட்ரேஸ் பேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணி பிஆர் ரைஸ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் வில் ஈவென்ச்சுவலி இதை வந்து அப்ளிகேஷனை இன்னும் ஹெல்தியரா இட் வில் மேக்ல. கரெக்ட். ஸோ இது ரெட் ஹாட்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஓன்லி ஒர்க்கிங் ஃபார் ரெட் ஹாட், தே ஆர் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அவங்களுமே வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க ஓப்பன் சோர்ஸா. தென் இண்டிவிஜுவலாக அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். Any other things like Karthik வந்துட்டு as experienced IT professional, what open source technologies or A skills would you recommend student focus on to become industry ready in 2026? I think students தான் இங்க நிறைய டூல்ஸே சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாத டூல்ஸ்லாம் கொஞ்சம். வினோத் இஸ் a school student and நிஷாந்த் இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் என்டர் ஆகுறாங்க. இந்த மந்த் தான் he is going to join college. நான் மதுமதி, லைக் நானும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். லைக் லைசன்சிங் மாடல் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு, தெரியுமா? ஓப்பன் சோர்ஸ்ல எம்ஐடி, ஜிஎன்யூ, ஜிபிஎல் லைசன்ஸ்லாம் சொல்றாங்களா? ஸோ அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, எனக்கு இன் டீடைல்டா ஐடியா தெரியாது. ஐ மீன் இத பத்தி தெரியாத இன்ஃபர்மேஷன். எனி அதர் பீப்பிள்? எஸ் ஆனந்த் ப்ளீஸ். ஆக்சுவலா நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு ஆன்சர் தான் டைப் பண்ணிட்டு இருந்தேன்.
என்னன்னா நம்ம எம்ஐடிஜி இது பண்றதெல்லாம் அதுக்கு பேசிக் என்ன சொல்லுவாங்கன்னா 2 இருக்குன்னு சொல்லுவாங்க. பெர்மிசிவ் அண்ட் காப்பி லெஃப்ட் லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பெர்மிசிவ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட கோடை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்க ப்ரொப்ரைட்டரா யூஸ் பண்ணலாம். அண்டர் செட்டின் கண்டிஷன்ஸ் கீழே நீங்க யூஸ் பண்ணலாம். ப்ரொப்ரைட்டரா யூஸ் பண்றீங்க இல்ல உங்க ப்ராடக்ட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு செட்டின் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் காப்பி லெஃப்ட் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னா அதுவுமே நீங்க ஓப்பன் சோர்ஸா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 இதுதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜிஎன்யூ வந்துட்டு அந்த காப்பி லெஃப்ட் கீழே வரும். இல்ல இன்னொருக்க ரிப்பீட் பண்ண முடியுமா? எனக்கு புரியல. ரெண்டுமே ஒண்ணு போல சொன்ன மாதிரி தான் ஐ ஃபீல். நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ப்ராடக்ட் எப்படி எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் அதுல இருக்குமே. இப்போ பெர்மிசிவ்ல வந்துட்டு நீங்க அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணலாம். பண்ணிட்டு நீங்க ப்ராடக்டா கொடுக்க போறீங்க அப்படின்னா செர்டன் கண்டிஷன்ஸோட நீங்க வந்து ப்ராடக்டா கொடுக்கலாம். பெய்டு ப்ராடக்டா சொல்றேன். ஓகேங்களா? பெர்மிஸ்ல வந்து நம்ம பெய்டு ப்ராடக்டா யூஸ் பண்ணலாம். ப்ரொப்ரைட்டரி நம்ம யூஸ் பண்ணலாம். பெய்டு தான் யூஸ் பண்ணலாம். காப்பி லெஃப்ட்ல வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம ப்ராடக்டா வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா அதுவுமே ஓப்பன் சோர்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் மெயின். இது அந்த ஜிஎன்யூ வந்துட்டு காப்பி லெஃப்ட் கீழே வரும்னு தெரியும். ஐ திங்க் எம்ஐடி எது கீழே வரும் எனக்கு ஷுவரா தெரியல. மேபி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ it is almost time. வேற ஏதாவது க்ளோசிங் நோட்ஸ் முன்னால if you want to share please. Okay. Thanks everyone. Yeah, சொல்லுங்க. Git open source. sorry. ஃபைனலா தான் வந்தாரு. ஓகே. தேங்க்யூ so much for joining. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே எல்லாரும் ஜாயின் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் பத்தி பேசியிருக்கோம் ஃபார் அ குட் ரீசன். இஃப் பாசிபிள் கேமரா டர்ன் ஆன் பண்ண முடியுமா? ஐ வில் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் டு போஸ்ட். எல்லாரும் ஆன் பண்ண முடியுமா? ஓகே, ஐ எம் டேக்கிங் ஸ்கிரீன்ஷாட் இப்போ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஆன்லைன் ஈவெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்பீக்கர் செஷனாக இருக்கலாம் மேக்ஸிமம். அண்ட் ஆஃப்டர் தட் வி ஆர் பிளானிங் ஆஃப்லைன் செஷன் இந்த மந்தில் வந்துட்டு. இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி யாராவது ஊருக்கு வரதா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கம். வில் ஹாவ் அன் ஆஃப்லைன் செஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேம் நீங்க இந்தியா ஃபர்ஸ்ட் போறீங்களா? எங்க நடக்குது? பெங்களூர் நடக்குது. இல்லையா? சரி, ஓகே. யாரும் கேட்டு பார்த்தேன். நான் போறான்னு இருக்கேன். ஆனா யாரும் கூட வர்றது இல்ல. யாராவது வர்றீங்களான்னு கேட்கலாம். பெங்களூர்ல நடக்குது. பெங்களூர்ல தான் இருக்கேன். அதான் கேக்குறேன். ஓகே, டேட் வந்துட்டு செப்டம்பர் 24-25 நினைக்கிறேன். ஓகே, நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்தியா ஃபர்ஸ்ட்னு போட்டு பாருங்க, வரும். ஓகே, தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் குரூப்ல தான் இருக்கேன். சரி, ஓகே. யா, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. பை. பை. பை.